ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஜுகேஷ்னல் மித் சேனல். நம்ம டெய்லி இப்போ பொது தமிழில் தினம் ஒரு திருக்குறள் தகவல் அப்படின்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கோம்ல. அதில் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளுவரோட வேறு பெயர்கள், அப்புறம் உரையாசிரியர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் திருக்குறள் பற்றின ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ அடுத்து இதை தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் உள்ள பால்கள், அதிகாரங்கள் அதை பார்த்துட்டு ஒரு அதிகாரத்திலேருந்து ஒவ்வொரு குறள் பார்த்துட்டு அதோட அறிஞர்கள் கூற்று இருக்குது பார்த்தீங்களா. நிறைய அறிஞர்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரை பற்றியும் நிறைய சொல்லியிருப்பாங்க. டெய்லி ஒன்று படிச்சுட்டு ரீகால் பண்ணிட்டே போனால் அது கொஞ்சம் படித்த மெமரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீரியஸாக பார்க்கலாம். இப்போ 3 பால்கள் கொண்டது திருக்குறள். என்னென்ன பால்னு நமக்கு தெரியும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பால்கள் கொண்டது. 133 அதிகாரங்கள் கொண்டது, 9 இயல்கள் கொண்டது. இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா 10 பாடல்கள். மொத்தம் எத்தனை பாடல்கள் ஆகும்? 1330 பாடல்கள் இருக்கும். இப்போ அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்குது, 4 இயல்கள் இருக்குது. 4 இயல்கள் என்னென்னு பார்த்தோன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இப்போ பாயிரவியலில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 அதிகாரம் இருக்குது. சரியா? இல்லறவியலில் எத்தனை அதிகாரம்னா 20 அதிகாரங்கள் இருக்குது. துறவரவியலில் 13 அதிகாரங்கள் இருக்குது. ஊழியலில் 1 அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் 38 அதிகாரங்கள். அறத்துப்பாலில் 4 இயல், இந்த 4 இயலில் மொத்தம் 38 அதிகாரங்கள். இப்போ ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள், பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் எத்தனை அதிகாரம்னு கொடுத்து மேட்சிங்கில் கூட கொடுத்துருந்தாங்க. இப்போ அது மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் இருக்குது, 3 இயல்கள் இருக்குது. என்னென்ன 3 இயல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 25 அதிகாரங்கள் இருக்குது. சரியா? அமைச்சியல் அல்லது அங்கவியல்னு 2வது இயல் சொல்லுவாங்க இதில். அப்போ அமைச்சியல் அல்லது அங்கவியலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 32 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்து ஒளிபியல் அல்லது குடியியல்னு சொல்லுவாங்க. அதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 13 அதிகாரங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பொருட்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள்? 70 அதிகாரங்கள், 3 இயல்களாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் 2 இயல்களும் இருக்குது. 2 இயல்கள் என்னென்னு பார்ப்போமா? களவியலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 7 அதிகாரம். கற்பியலில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா 18 அதிகாரங்கள் இருக்குது. இப்போ திருக்குறளில் இருக்க பால்கள், அதில் உள்ள அதிகாரம், இயல்கள், மொத்த பாடல்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எத்தனை அதிகாரங்கள் படிக்கணும் அப்படின்னா 133 அதிகாரமும் நம்ம படிக்க தேவையில்லை. நம்மளுக்கு செலக்டிவாக 20 அதிகாரங்கள் படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 20 அதிகாரத்துலேருந்தும் டெய்லியும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு குறள், அதோட விளக்கம், அதுக்கு சொற்பொருள் இருந்துச்சுன்னா சொற்பொருள், அணிகள் இருந்துச்சுன்னா அணிகள், அதை பார்த்துட்டு நம்மளோட அறிஞர்கள் கொடுத்துருப்பாங்கல்ல கூற்று, அதையும் தொடர்ந்து கண்டினியூஷனாக பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்மளுக்கு சிலபஸில் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்னா, அதில் ஃபஸ்ட்டு அதிகாரமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒழுக்கம் உடைமை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதிகாரம் பார்க்க போகிறோம். இந்த ஒழுக்கம் உடைமையில் ஃபஸ்ட்டு குறள் நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்லாம் படித்த குறள் தான், நம்மளுக்கு தெரிஞ்ச குறள் தான். என்ன குறள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவருக்கு அனைத்து சிறப்பையும் தருவது என்ன அப்படின்னா இந்த ஒழுக்கம்தான். சரியா? அதனால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலுமே நம்மளோட ஒழுக்கம் தான் நம்மளை தீர்மானிக்கும். சரிங்களா? நம்மக்கிட்ட எவ்வளோ பணம், வசதி எல்லாமே இருந்து ஒழுக்கமின்மை இருந்தது அப்படின்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்லி நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒழுக்கத்தை நம்ம உயிரினும் மேலான காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் நம்ம சொற்பொருள் பார்க்கலாம். விழுப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிறப்பு இல்லைன்னா மேன்மை. விழுப்பம் அப்போ ஒழுக்கம், விழுப்பம் ஒழுக்கத்தை, அதோட சிறப்பு மேன்மை, அதை காக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓம்பப்படும் அப்படின்றது என்ன அப்படின்னா காத்தல் வேண்டும். இதுதான் ஒழுக்கமுடைமையில் ஃபஸ்ட்டு குறளோட விளக்கம். திருப்பி சொல்லாங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான்,
ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். இதோட விளக்கம் என்னது? ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாதாக கருதி காத்தல் வேண்டும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம ஒழுக்க முறைமையில் வந்து ஒரு குறள் பார்த்துட்டோம். இப்போ அறிஞர்களோட கூற்று நிறைய இருக்குது சொன்னீங்களா? இப்போ அதில் வந்து திருவிக்காவை சொன்ன ஒரு கூற்று அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருக்குறள் வந்து ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மண்பதை உலகுக்கு பொது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம திருக்குறளை வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதனால தான் அது வந்து திருக்குறள் வந்து ஒரு வகுப்பார்க்கோ, இந்த இனம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு மதத்தை அவங்களுக்கு இல்லை, ஒரு நிறம் ஒரு நாட்டு அவங்களுக்கு உரியது இல்லை. திருக்குறளில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லா மக்களுக்கும் பொருந்துகிற வகையில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறனால தான் திருவிக்கா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து யாருக்கும் பொதுவானது இல்லை, உலக பொது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நம்ம டெய்லியும் வந்து திருக்குறளில் ஒவ்வொரு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோ. இது மாதிரி அடுத்த தகவலில் சின்ன ஒரு தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.